CAA எதிர்ப்பு, காவிரி நதிநீர் உரிமை என பல போராட்டங்களில் கலந்து கொண்டவருக்கு கட்சியின் இளைஞரணி செயலாளர் பொறுப்பு கொடுக்கப்பட்டது. 2019 உதயநிதியின் அரசியல் செயல்பாடுகள் உச்சக்கட்டத்தை எட்டியதன் பலனாக திமுக இளைஞரணி செயலாளராக அறிவிக்கப்பட்டார். அதைத் தொடர்ந்து கட்சிப் பணியில் ஈடுபட்டு வந்த உதயநிதிக்கு 2021 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைத்தது. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் களம் கண்டு சிறப்பான வெற்றியை பெற்றார். போராட்டங்கள், ஊராட்சி சபை கூட்டங்கள், தேர்தல் பரப்புரை என்று உதயநிதி செயல்பட்டு வந்திருந்தாலும் அவர் சினிமாவை தாண்டி அரசியலிலும் கவனம் பெற்றது 2021 சட்டமன்ற தேர்தல் பரப்புரையின் போதுதான். ஒற்றை செங்கலை கையில் ஏந்தி பிடித்தபடி வாக்கு சேகரித்து மக்கள் மத்தியில் பிரபலமானார். இந்த கல்லை தூக்கி காட்டுறாரு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நீங்க எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டி முடிக்கிற வரைக்கும் இந்த கல்லை நான் தரமாட்டேன். பின்னர் அமைச்சரவையில் இடம் பிடித்த அவரை துணை முதலமைச்சராக்க வேண்டும் என கட்சியின் மூத்த தலைவர்கள் வலியுறுத்தி வந்தனர். உதயநிதி ஸ்டாலின் எனும் நான் கட்சியின் பவள விழாவிலும் இந்த கோரிக்கை ஓங்கி ஒலித்த நிலையில் தமிழகத்தின் துணை முதலமைச்சரானார் உதயநிதி.